எஸ் குட் ஈவினிங் ஆல். இப்போ லைவ் வந்தாச்சு அப்படின்னா ஆடியோ அண்ட் வீடியோ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குப்பா. இப்போ லைவ்ல ஆடியோ வீடியோ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்க. ஆல் கிளியர்? ஓகேங்க. எஸ் குட் ஈவினிங் ஃபைசல். சரி, இப்போ நான் எழுதுறதும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. நான் எழுதுறதும் கரெக்டாக இருக்காப்பா? ஏபி கிளியர். சரிங்க. ஸோ லாஸ்ட் ஒரு 3 கிளாஸஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸோட டிஸ்கவுண்ட் கான்செப்ட் பேசிக்ஸ்ல இருந்து ஃபுல் ஃபிளெஜ்டாக நம்ம பார்த்தாச்சு. அண்ட் இன்னைக்கும் வந்து ஒரு அமேசிங்கான கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, சரிங்க, நம்ம செஷனுக்குள்ள போகலாம். லிசன், the market price of an article is 25% above its cost price. If it is sold for 1620, furthermore with 12.5% profit, then what is the discount percent? ஸோ கொஸ்டின் வந்து ஒவ்வொரு டைமும் நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணி மைண்ட்குள்ள நல்லா ஸ்டோர் பண்ணிக்க. என்ன நான் சொல்ல வரேன்றத, நான் இந்த சம்மை இப்படிதான் அப்ரோச் பண்ண போறேன்றதையும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லைட் ஷோ மாதிரி வந்துடணும். ஓகேவா? கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்னு பாரு. வாட் இஸ் த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்? ஓகே, அதாவது உன்ன பர்சன்டேஜ் கேட்டிருக்கான். கொஸ்டின்ல அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஏதாச்சும் ஒரு க்ளூ இருக்கா? பர்சன்டேஜும் கொடுத்துருக்கான். ஓகே, ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்கான். ஸோ அப்போ நம்ம ஈஸியா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு என்ன தேவையில்ல, இந்த வேல்யூஸ் தேவையே கிடையாது. சரியா? இந்த வேல்யூஸ் தேவையே இல்லாததுன்றத நீங்க கொஞ்சம் மைண்ட் கால்குலேஷன்லேயே வந்து புரிஞ்சுக்கணும். சரியாப்பா? சரிங்க. லிசன், the market price of an article is 25% above its cost price. Okay, so first given dataவை நான் hint எழுதிடுறேன். market price above its cost price. cost price விட எக்ஸ்ட்ரா எனக்கு எவ்வளவு பண்றான்? 25% வச்சு மார்க்கெட் பிரைஸ் பண்றான். if it is sold for 1620, sold for, listen, sold for, okay, if it is sold for selling price 1620, further more, okay, ஆல்ரெடி ஒரு செல்லிங் பிரைஸ் வந்து இருக்கு. சோல்டு ஃபார் 1620 ஃபர்தர் மோர். ஓகேவா? ஃபர்தர் மோர்னா என்னவோ செல்லிங் பிரைஸ் இருக்கு, ஆல்ரெடி செல்லிங் பிரைஸ் இருக்கு, அந்த செல்லிங் பிரைஸ் கூட 1620 சேல் பண்றான். ஓகே, வித் 12.5% ப்ராஃபிட். வித் இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் நான் அண்டர்லைன் பண்றது, ஸோ ஒவ்வொரு டைம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கங்க. சரியா? ஸோ எதோட கனெக்ட் பண்றன்றத நல்லா பார்த்துக்க. வித் 12.5% ப்ராஃபிட். ஓகே, ஃபர்தர் மோர் 12.5% ப்ராஃபிட்னா வேற மீனிங். ஓகேவா? ஃபர்தர் மோர் 12.5%னா ஸோ அந்த மோர் ப்ராஃபிட் கூட ஆயிடும். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு? வித்னு குத்து வச்சிருக்கான். வித் 12.5% ப்ராஃபிட். ஓகே, காஸ்ட் பிரைஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராவா 25% மார்க்அப் பண்ணி மார்க்கெட் பிரைஸ் வைக்கிறான். ஸோ அதுக்கப்புறமா எனக்கு செல்லிங் பிரைஸ் வருது. எது? ஏதோ ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்து செல்லிங் பிரைஸ் வருது. ஆனா வித் ப்ராஃபிட் பார்த்த அப்படின்னா வித் ப்ராஃபிட் 12.5% ப்ராஃபிட். with 12.5% profit. What is the discount percentage? இந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்னன்னு கேக்குறாங்க. லிசன் பா, காஸ்ட் பிரைஸ் எப்பவுமே நமக்கு 100. ஓகே, காஸ்ட் பிரைஸ் எப்பவுமே 100. 25 இது காஸ்ட் பிரைஸ். 25% எக்ஸ்ட்ராவா மார்க்அப் பண்ணி வைக்கிறானா? அப்ப என்னது? 125 வந்து பார்த்த அப்படின்னா 125 மார்க்கெட் பிரைஸ். ஓகே, 125 மார்க்கெட் பிரைஸ். மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து நம்ம செல்லிங் பிரைஸ்
எவ்வளோ செல்லிங் ப்ரைஸ் ஏதோ எக்ஸ்ட்ராவா இருக்கு, ஆனா ப்ராஃபிட் என்ன சொல்லியிருக்காங்க, ப்ராஃபிட் வந்து 12.5% சொல்லியிருக்காங்க. 12.5%னா அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னது, 100ல இருந்து 112.5 ஆப்பா, கரெக்டா? 100ல இருந்து 112.5. ஓகே. ஸோ இப்போ டிஸ்கவுண்ட் என்ன, டிஸ்கவுண்ட் எப்பவுமே மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து தான் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுப்போம். அப்போ மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தா செல்லிங் பிரைஸ். அப்போ எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, 12.5, 125, 12.5, 12.5 டிஸ்கவுண்ட். பர்சன்டேஜ் படி பார்த்தா அப்படின்னா டிஸ்கவுண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணணும். டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்ன, 125ல 12.5 10%, 10%. ஆன்சர் 10%. எந்த ஒரு கால்குலேஷன்ஸுமே கிடையாது. கான்செப்ட் கிளியரா? கான்செப்ட் கிளியராங்க? ரைட். நெக்ஸ்ட் வா. நெக்ஸ்ட் பா, எக்ஸாம்ல இனிமே கொஸ்டின் எப்படி கேட்டாலுமே ஓகே, அந்த வந்து 2 ஸ்டெப்பு இல்லைன்னா அதிகபட்சம் 4 ஸ்டெப்பு அதுக்குள்ள ஆன்சர் போட ட்ரை பண்ணணும். சரியா? ஸோ அந்த ஒரு ஃப்ளோவை ஸோ பழகிக்குங்க. ஸோ கிளாஸஸ் எல்லாம் பார்த்து 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 உனக்கே வந்து ஒரு அல்டிமேட்டாக ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துரும். ஓகே, இந்த சம் நம்ம இப்படி தான் அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு. சரி, நெக்ஸ்ட் சம் பாருங்க. த மார்க்டு பிரைஸ் ஆஃப் அன் ஆர்டிகல் இஸ் 8440 rupees. இட் இஸ் சோல்டு ஃபார் 744 rupees. இட் இஸ் சோல்டு ஃபார் இவ்வளோ ரூபாய் விற்கிறாங்க. இஃப் தேர் இஸ் எ லாஸ் ஆஃப் 7%, then by what percent above the cost is the article marked? What percent above the cost? ஓகே, காஸ்ட்னா காஸ்ட் பிரைஸை விட எவ்வளவா மார்க் பண்ணாங்க. அப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, மார்க் அப் பர்சன்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, மார்க் அப் பர்சன்ட் தான் கேட்குறாங்க. மார்க்டு பிரைஸில் மார்க் அப் பர்சன்ட் எக்ஸ்ட்ராவா மார்க் அப் பண்ணாலும் அதை கேட்குறாங்க. ஓகே சரி, இப்போ மார்க்டு பிரைஸ் என்ன, மார்க்டு பிரைஸ் பார்த்து அப்படின்னா 8440. ஓகே, இஃப் இட் இஸ் சோல்டு ஃபார் 744 rupees, அப்போ செல்லிங் பிரைஸ் என்ன, செல்லிங் பிரைஸ் பார்த்து அப்படின்னா 7440. ஓகே, இஃப் தேர் இஸ் எ லாஸ் ஆஃப் 7%, அப்போ பொருளை வித்தாச்சு, விற்கும் போது பார்த்தா அப்படின்னா லாஸ். ஓகே, எவ்வளவு லாஸா, 7%. அப்போ லாஸ்னா லாஸோ ப்ராஃபிட்டோ எதை பேஸ் பண்ணி நீ சொல்லுவ, இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு லாஸ், இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ப்ராஃபிட்னு காஸ்ட் பிரைஸை பேஸ் பண்ணி தான் நீ சொல்லுவ. சரியா? காஸ்ட் பிரைஸ் என்னன்னு தெரியாது. காஸ்ட் பிரைஸ் நம்ம எப்பவுமே பர்சன்டேஜ் படி கனெக்ட் பண்றோம் அப்படின்னா 100%. சரியா? அதுல இருந்து 7% லாஸ்னா செல்லிங் பிரைஸ் என்னது 93%. ஓகே, ஸோ 93% தான் 7440 நம்ம மெத்தட். 93 தான் 7440, 100% எவ்வளோ? சரியா? அப்போ 8 3s are 24, என்னப்பா வரும், 88. ஆன்சர் மைனஸ் பண்ணி சொல்லுங்க, நான் ஒரு ரஃபா போட்டுருங்கிறேன். 8 டைம்ஸே தான் வந்துடும்ல, கரெக்ட். 93 8. ஓகே, 8 டைம்ஸ் 800, 8000, 8000 காஸ்ட் பிரைஸ். தென் பை வாட் பர்சன்ட் அபோவ் த, வாட் பர்சன்ட்னு கேட்டான். பை வாட் பர்சன்ட், வாட் பர்சன்ட்னா ஒரு நியூமரேட்டர் ஒரு டினாமினேட்டர் 100. ஓகே, அபோவ் த காஸ்ட், காஸ்ட்டை விட, காஸ்ட் பிரைஸை விட எவ்வளோ அதிகமாக இருக்கு, 440 அதிகமாக இருக்கு. இது எத்தனை பர்சன்ட், 0000. ஆன்சர் என்னது, 5.5. ஆன்சர் 5.5%.
Answer 5.5%. Answer 5.5%. சரிங்க. Next sum. Next sum. The market price of article is 15200. After allowing a discount of 23% on the market price, a shopkeeper makes a profit of 2660. His gain percent is the market price of an article is 15200. சரி, market price 15200. After allowing a discount of 23% on the market price, a shopkeeper makes a profit of 2660. His gain percent தான். சரியா? லிசன். ஸோ ஃபைனலாக வந்து பர்சன்டேஜ் தான் வந்து எல்லாமே பர்சன்டேஜ் தான். சரியா? எல்லாமே பர்சன்டேஜ் தான். ஸோ இப்போ நம்ம சில கொஷின்ஸ் எல்லாமே வந்து சால்வ் பண்ணுறப்போ அந்த சால்வ் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குது. ஓகே சார், எனக்கு கான்செப்ட் தெரியும், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாமே தெரியும், கொஸ்டின் படித்தா எடுத்து போட்டுருவேன். ஆனால் எக்ஸாமில் உட்காரும்போது, ஓகே ரியல் எக்ஸாமில் உட்கார்றப்போ இந்த உன்னுடைய ஹிஸ்ட்ரி எல்லாம் வந்து சிஸ்டமுக்கு தெரியாது. இவன் வந்து 4 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுகிறான், இந்த கொஸ்டினை வந்து ஈஸியாக போட்டுருவான் அப்படின்னு சிஸ்டம்க்குலாம் தெரியுமா? ஓகே, அந்த ஸ்பாட்ல அந்த டே ஆஃப் த பர்ஃபார்மன்ஸ் தான். ஓகேவா? ஒரு கொஸ்டின் எப்படி நம்ம எடுத்து சால்வ் பண்ணி அந்த டைம்குள்ள கொண்டு வரோன்றது. ஓகே, ஸோ யூஸ்வலாக இந்த சம் வந்து நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா எதெல்லாம் கண்டுபிடிக்கணும்? கெயின் பர்சன்ட். கெயின்னா என்ன தேவை? காஸ்ட் ப்ரைஸ் தேவை, ப்ராஃபிட் தேவை, இது எத்தனை பர்சன்ட். ஓகே, அப்போ காஸ்ட் ப்ரைஸ் தெரியணும் அப்படின்னா ஸோ மார்க்கெட் ப்ரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தா 23%. அப்போ 23% டிஸ்கவுண்ட் எடுக்கிற அப்படின்னா இதில் 23 எவ்வளோன்னு பார்ப்பான், மைனஸ் பண்ணுவான், செல்லிங் ப்ரைஸ் பார்ப்பான், அப்புறம் ப்ராஃபிட்னா அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி போட்டு நிற்பான். ஈஸி சம் தான், ஆனால் கொஞ்சம் டைம் கன்சியூமிங். ஓகேவா? கொஞ்சம் டைம் கன்சியூமிங். எப்படி? இது அடிஷன் வேல்யூ, இதுவும் அடிஷன் வேல்யூ. ஓகே, ஸோ அந்த டைம் கன்சியூமிங்கை தான் நான் சொல்லிட்டேன். ஃபைனலாக என்ன பண்ண போற? ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜை கண்டுபிடிக்க போற. கரெக்டா? ஓகே, ஸோ அப்போ நமக்கு ரேஷோ இருந்தாலே போதும். அப்போ ரேஷோ மெத்தட் தான் பெஸ்ட் மெத்தட். எப்படி சார் அப்படின்னா, மார்க்கெட் ப்ரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட்டை கொடுத்தால் என்ன வரும்? நமக்கு செல்லிங் ப்ரைஸ் வருமா? கரெக்டாங்க? அப்போ மார்க்கெட் ப்ரைஸ்ல இருந்து இன்டூ, ஓகே 23% டிஸ்கவுண்ட்னா 77%. கிளியராங்க? ஸோ இந்த வேல்யூ கால்குலேட் பண்ணா செல்லிங் ப்ரைஸ் தானே. கொடுத்துருக்குது என்ன? ப்ராஃபிட். எவ்வளோ ப்ராஃபிட்? 2660. ஸோ ரெண்டுத்துக்கும் ரேஷியோ எடுத்துரு. எதையுமே மைனஸ் பண்ணாத, எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாத. ஸோ கேன்சலேஷன் ஒர்க்கு கொண்டு வா. கேன்சலேஷன் பார்க்குறேன். 7 டைம்ஸ் டிவைட் ஆகுமா? 7 11 times 7 3s are 21, 5 7 8s are 56. Okay, so next 152 38 இருக்கு. 19 times 19 2s are 19 times எத்தனைங்க? 29.41. okay, so 8 times. okay, so 8 times போது 4 2s are 4 5s are. ஓகேப்பா. ஸோ 22 rupees செல்லிங் ப்ரைஸ், ப்ராஃபிட் 5 ரூபாய். ஸோ நமக்கு தேவை கெயின் பர்சன்ட்.
ஸோ காஸ்ட் ப்ரைஸ் மேலே ப்ராஃபிட், காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ்ல இருந்து ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு காஸ்ட் ப்ரைஸ். இது எத்தனை பர்சன்ட்? 5/17. ஓகே, 5/17 அப்ராக்சிமேட்டாக 500/17. 500/17 எத்தனை டைம்ஸுங்க? 17 3s போட்டால் வராது, 17 2லேருந்து ஆகும். ஸோ 3யும் வராது. நியரஸ்ட் வேல்யூ 29.41. 29.41. ஓகே, சரிப்பா. நெக்ஸ்ட் சம் வா. நெக்ஸ்ட் சம். An article was marked at rupees X and sold at a discount of X minus 40%. If the customer paid X minus 32, then find the marked price of the article. An article was marked at rupees X. Marked price X mark பண்ணிருக்கான். And sold at a discount of X minus 40%. If the customer paid X minus 32 rupees. Rupee தான் முக்கியம். Rupee symbol குத்துருக்கான். Rupee wise குத்துருக்கான். Then find the marked price of the article. Okay, அதாவது X என்னன்னு கேக்குறாங்க. An article was marked at rupees X. X என்னன்னு கேக்குறாங்க. Listen. மார்க்டு பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தால் செல்லிங் பிரைஸ். ஓகேவா? ஓகே, மார்க்டு பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட்னா 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்ட் கொடுத்தா செல்லிங் பிரைஸ். மார்க்டு பிரைஸ்ல டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் அப்ளை பண்ணா என்னது? டிஸ்கவுண்ட் தானே, பர்சன்டேஜ் வைஸ். ருபி வைஸ் மார்க்டு பிரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். ஓகே, ருபி வைஸ் பண்ண அப்படின்னா ஈக்குவல் டு என்னது? செல்லிங் பிரைஸ். ருபி வைஸ் கிடைக்கும். ருபி வைஸ் இப்படி. சரி, இப்போ இந்த இடத்துல கொஸ்டின் பாருங்களேன். இஃப் த கஸ்டமர் பெய்டு. இஃப் த கஸ்டமர் பெய்டுனா என்ன? பெய்டுனா காசு கொடுத்துட்டான். ஓகேவா? காசு வந்து கொடுத்துட்டான். எக்ஸ் மைனஸ் 32. லிசன், செல்லிங் பிரைஸ் வந்து எக்ஸ் மைனஸ் 32. ஓகே, மார்க்டு பிரைஸ் என்னது? எக்ஸ். ஓகேவா? எக்ஸ், மார்க்டு பிரைஸ் எக்ஸ். எக்ஸ் மைனஸ் என்ன பண்ணா? ஆக்சுவலா இந்த இடத்துல பர்சன்டேஜ் இருக்கு. எது? டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். எக்ஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் 40%. எக்ஸ் மைனஸ் 40%. இது எக்ஸ் மைனஸ் 40% கொடுத்த அப்படின்னா இது டிஸ்கவுண்ட் மட்டும். சரியா? இது டிஸ்கவுண்ட் மட்டும். இதே 100 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 40% கொடுத்த அப்படின்னா இது டைரக்டா செல்லிங் பிரைஸ் கிடைக்கும். ஓகே, அப்போ எக்ஸ் இன்டூ இதை கொடுத்த அப்படின்னா செல்லிங் பிரைஸ் எக்ஸ் மைனஸ் 32. ஸோ இது நான் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ் தான். உனக்கு கான்செப்ட் கிளாரிட்டி, நம்மளுக்கு மெயின்ஸ் லெவல்லாம் போற அப்படின்னா இல்லை ப்ரிலிம்ஸ் லெவல்லே கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாங்கன்னும் போது டிஐ சம் எடுத்தாலும் சார்ட் சம் எடுத்தாலும் ஸ்டேட்மெண்ட் சம்ஸ் எடுக்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் சம்ஸ் குவான்டிட்டி பேஸ்டு சம்ஸ்ன்னு பார்க்குறப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் ஐடியாலஜிஸ், டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ் எக்ஸ் ஒய்ன்னு வரும்போது. சம்ம பாருங்க, எக்ஸ்ன்றது என்ன? மார்க்கெடு பிரைஸ். ஓகே, அந்த எக்ஸுக்கு மார்க்கெடு பிரைஸ் கூட எதை கம்மி பண்ணால அப்படின்னா எதை கம்மி பண்ணாலும் என்னதான்? அதுக்கு பேர் டிஸ்கவுண்ட் தான். சரியா? ஸோ அப்போ இந்த இடத்துல டிஸ்கவுண்ட் என்னதுப்பா? டிஸ்கவுண்ட் 32 ரூபாய். கரெக்டா? புரியுதா? அப்போ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் படி பார்த்த அப்படின்னா எக்ஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் 40% கொடுத்த அப்படின்னா எனக்கு என்னது? 32 rupees. உன்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா பாரு. உன்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? எக்ஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் 40% ஈக்குவல் டு 32. சரி, ஸோ இதை எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் இதெல்லாம் போட்டோன்னா டைம் வேஸ்ட்.
அது தேவையில்லை நமக்கு. சரியா? ஸோ பெஸ்ட் என்னது? ஆன்சர் ஆப்ஷன் தான். இந்த மாதிரி இடத்துல ஆன்சர் ஆப்ஷன் தான் கை கொடுக்கும். 75 அப்ளை பண்றேன். 75 அப்ளை பண்றேன் அப்படின்னா 75 இன்டூ, ஓகே, எக்ஸ் 75 மைனஸ் 40 25 பர்சன்டேஜ். ஸோ டெசிமல்ல வரும். 32 வரணும், வராது. 60 எடுத்து பாருங்க, 20%. 60ல 20%, 6 to 12 வராது. 80 எடுங்க, 80 இன்டூ 80 மைனஸ் 40 40%. ஓகே, என்னதுப்பா? 32. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 80. ஆன்சர் ஆப்ஷன் 80. கான்செப்ட் கிளியரா? சரி, நெக்ஸ்ட் சம் வாங்க. நெக்ஸ்ட் சம். An item marked at rupees 3550 is offered at K% discount for rupees 3124. If the discount offered is reduced to K minus 4%, okay, then at what price will the item be available to customers? An item marked at rupees 3550, marked price enna? Marked price 3550, okay, is offered at K% discount for, okay. So ஒரு ஐட்டம், ஏதோ ஒரு பொருள் is offered for rupees 3124. இந்த 3124 என்ன அமௌண்ட் பா? என்ன அமௌண்ட்? ஆமாங்க, மார்க்கெட் பிரைஸ் கூட எக்ஸ்ட்ராவா பண்றான் அப்படின்னா, கார்த்திக், இன்கேஸ் எக்ஸ் பிளஸ் 32 கொடுக்குறாங்கன்னும் போது செல்லிங் பிரைஸ் வேல்யூ எடுத்துக்கிடும். எஸ்பி, வெரி குட். லிசன், இது செல்லிங் பிரைஸ். வெரி குட் பா. அப்போ டிஸ்கவுண்ட் வந்து பார்த்த அப்படின்னா என்னது? K% டிஸ்கவுண்ட். If the discount offered is reduced to K minus 4%. If the discount offered is reduced to K minus 4%. Okay. ஸோ இது வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து கொஞ்சம் நமக்கு சின்ன சின்ன இடத்துல கன்ஃபியூஷன் வரும் தான். ஆனால் நம்ம கன்ஃபியூஷன்லாம் எடுக்காம ஒரு ரியல் டைமாக எடுத்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ என்னன்னா, நம்ம யூஸ்வலாக வந்து ஷாப்லலாம் பார்க்கும்போது ஷாப்பில் பார்க்குற ஒரு ஃபெஸ்டிவல் டைம், ஒரு தீபாவளி, பொங்கல், அந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் வந்து டிஸ்கவுண்ட் பார்த்தேன் அப்படின்னா ஒரு 50% டிஸ்கவுண்ட் வந்து போட்டிருப்பான். ஓகே. ஸோ ஃபெஸ்டிவல்லாம் முடிஞ்சு பார்க்குறப்போ அதே ப்ராடக்டோட விலைக்கு அங்கே சம்டைம்ஸ் இப்போ நீங்கள் அமேசான் இதெல்லாம் பார்க்குறீங்களே, ஃப்ளிப்கார்ட்டு, ஸோ அந்த இடத்துல பர்சன்டேஜ் வந்து கம்மி பண்ணிருப்பான். அதாவது டிஸ்கவுண்ட் ஆஃபர்டு, ஆல்ரெடி டிஸ்கவுண்ட் 50%, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு 40% ஆகிட்டேன். புரியுதா? ஒரு 40% ஆகிட்டேன். ஸோ டிஸ்கவுண்ட் 50% கொடுத்துருந்ததை இப்போ டிஸ்கவுண்ட் ரெடியூஸ் பண்ணிட்டேன் 40%க்கு. அதை தான் அவன் கொடுத்துருக்கான் K%. ஓகே, அதை வந்து இப்போ K minus 4%. எவ்வளோ ரெடியூஸ் பண்ணிட்டான்? 4% ரெடியூஸ் பண்ணிட்டான். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எப்பவுமே நான் இதை லாஸ்ட் கிளாஸ் வந்து நான் உனக்கு சொல்லியிருக்கேன். என்ன சொன்னேன்? அந்த ஸ்டேட்மெண்ட்டை, ஒவ்வொரு கீ பாயிண்ட்ஸை, ஒவ்வொரு கான்செப்ட் வைஸாக நான் பாயிண்டாக ஹிண்ட் பண்ணேன். டிஸ்கவுண்ட் குறையுது அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ராஃபிட் ஏறுதுன்னு அர்த்தம். புரியுதாப்பா? நான் சொல்றது புரியுதா? டிஸ்கவுண்ட் குறையுதுன்னா ப்ராஃபிட் ஏறுதுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ அப்போ இது ஒன்று, டிஸ்கவுண்ட் குறையுது அப்படின்னா அப்போ எங்க ரெஃப்ளெக்ட் ஆகும்? செல்லிங் பிரைஸ்ல ரெஃப்ளெக்ட் ஆகும். செல்லிங் பிரைஸ் ஏறிடும். புரியுதுல?
ஓகே, சரி லிசன். ஸோ இந்த 4% தான் வந்து இந்த 4% என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகுது. அப்போ 4%ன்றது எங்க, டிஸ்கவுண்ட். சரியா? டிஸ்கவுண்ட் எதுல அப்ளை ஆகும், மார்க்கெட் பிரைஸ்ல அப்ளை ஆகும். மார்க்கெட் பிரைஸ்ல அப்ளை பண்ற அப்படின்னா அப்போ மார்க்கெட் பிரைஸ்ல அந்த 4% எவ்வளோன்னு பாரு. 3550ல 4%. அகைன் இந்த மாதிரி வந்து சால்வ் பண்ற அப்படின்னா டைம் வேஸ்ட். 25 யாரெல்லாம் சால்வ் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுக்காத. ஸோ ஜஸ்ட் 4%. ஓகே, 4% போது மைண்ட் கால்குலேஷன்ல பண்ணுங்களேன். 3550ன்றது 3000 வச்சுக்கோ. சரியா? நான் இங்க நல்லா பார்த்துக்கோ. 3000 பிளஸ் 500 பிளஸ் 50. ஓகே, இப்போ இதுல 4% அப்ளை பண்றேன். 4%னா ஸோ 120. ஸோ இதுல 4 5 4 20. இதுல பார்த்தனா 2. புரியுதாங்க? ஸோ ஆட் பண்ணா 142 முடிஞ்சு. இதை விட்டு இதை கேன்சல் பண்ணிட்டு இதை கூட கேன்சல் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண. ஏன்னா நமக்கு தெரியுது விஷயம் டெசிமல்ல இருக்குது, ஈஸியா மைண்ட் கால்குலேஷன் பண்ண முடியும். ஏன்னா 5 தான் இருக்கு. ஸ்பாட்ல முடிவு பண்ணிடணும் கால்குலேஷன்ஸை. சரியா? ஸோ 122 எங்க ஆட் ஆகும், செல்லிங் பிரைஸ்ல எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிடும். ஆல்ரெடி செல்லிங் பிரைஸ் 3124 பிளஸ் 142. ஆன்சர் அப்பா 3266. ஆன்சர் 3266. கான்செப்ட் கிளியராங்க? வாட் பிரைஸ் வில் த ஐட்டம் பி அவைலபிள் டு கஸ்டமர். இப்போ அந்த டிஸ்கவுண்ட் குறைச்சதால இப்போ எவ்வளவு பிரைஸ் வந்து அவைலபிளா இருக்கும். சரி, சின்னதா ஏதாச்சும் ஒரு இடத்துல டவுட் வந்தாலும் லைவ் கிளாஸ்ல அட்டன் பண்ணும்போது தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும். டவுட் கேட்டு அந்த இடத்துல நம்ம சால்வ் பண்ணி நம்ம ஐடியாவை கிளாரிஃபை பண்ணிடணும். சரியா? நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் சம். Even after reducing the market price of a table by rupees 576, a shopkeeper makes a profit of 20%. Even after reducing the market price of a table by 576, even after reducing market price of a table by 576, a shopkeeper makes a profit of 20%. Okay, if the cost price of the table 3840, what percent of profit would he made if he had sold the table at the market price? முதல் டைம் வந்து கொஸ்டின் இதை வந்து பார்க்குறப்போ கிளம்சியா இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். சரியா? வித்தின் 2 ஸ்டெப் தான் இந்த ஆன்சர். சரியா? லிசன் பா. market price of a table reduced by 576. market price of a table ரெடியூஸ் பண்றாங்க. மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து எதையாவது ரெடியூஸ் பண்ற அப்படின்னா 576 ரெடியூஸ் பண்ற அப்படின்னா என்னது, இது டிஸ்கவுண்ட். சரியா? டிஸ்கவுண்ட் தானே. ஏ ஷாப் கீப்பர் மேக்ஸ் ஏ ப்ராஃபிட் ஆஃப் 20%. ஸோ இதை பண்ணிட்டோம்னா இது என்ன வரும், செல்லிங் ப்ரைஸ் வரும். சரியா? அப்போ ப்ராஃபிட் என்ன, 20%. அதாவது காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் கம்பேர் பண்ண அப்படின்னா ப்ராஃபிட் வந்து 20%. புரியுதா? ஓகே, ப்ராஃபிட் வந்து 20%. அப்போ காஸ்ட் பிரைஸ் வந்து குத்துருக்கான் 3840. வாட் பர்சன்ட் ஆஃப் ப்ராஃபிட் வுட் ஹி ஹாவ் மேட்? கொஸ்டின் எவ்வளவு ப்ராஃபிட் பார்த்திருப்பான் இஃப் ஹி ஹேட் சோல்ட் த டேபிள் அட் த மார்க்கெட் பிரைஸ். மார்க்கெட் பிரைஸ்க்கே வித்திருந்தால் அவன் எவ்வளவு ப்ராஃபிட் பார்த்திருப்பான், அதான் கொஸ்டின். அதாவது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்,
if sold at market price na no discount concept. No discount na என்ன, market price selling price சேம் தான், அதானே? மார்க்கெட் பிரைஸும் செல்லிங் பிரைஸும் சேம் தான். சரி, அப்போ இங்க ப்ராஃபிட், சாரி இங்க டிஸ்கவுண்ட் 576 குத்துருக்கான். அப்படின்னா நான் என்ன பண்றேன், நோ டிஸ்கவுண்ட். நோ டிஸ்கவுண்ட்னா இந்த 576 எங்க ஆட் ஆயிருக்கும், அவனுடைய லாபத்துல தானே ஆட் ஆயிருக்கும். கரெக்டாப்பா? ம், அதாவது செல்லிங் பிரைஸ் கூட ஆட் ஆயிடும், 576 ஆட் ஆயிடும். சரியா? அப்போ அந்த 570 அவனுக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் தானே. அப்போ ஆல்ரெடி ப்ராஃபிட் பார்த்தேன் அப்படின்னா 20%. ஓகே, அப்போ எக்ஸ்ட்ராவா ஒரு 576 ப்ராஃபிட் ஆட் ஆயிடுச்சு. அப்போ அந்த ப்ராஃபிட் எதுல இருந்து கால்குலேட் பண்ணணும், காஸ்ட் பிரைஸ்ல இருந்து கால்குலேட் பண்ணணும். சரியா? காஸ்ட் பிரைஸ் 3840. இது எத்தனை பர்சன்ட் ப்ராஃபிட்? 00 கேன்சல். ஓகே, ஸோ ஃபைன், இதை கேன்சல் பண்ணி சொல்லுங்க. ஸ்டெப் இவ்வளவுதான், மீதி வேல்யூ நீ கேன்சல் பண்றதுல தான் இருக்கு. ஓகே, 00 கேன்சல் பண்ற அப்படின்னா 1 4s are 4, 4 4s are 16, 4 4s are 16, 9 4s are 36, 6 4s are 24. ஓகே, 16 6 are 16 9s are 3 2s are 3 3s are 2, 5 times 15%. ஆல்ரெடி ஒரு 20%, இப்போ ஒரு 15%, மொத்தமா 35% ப்ராஃபிட். வாட் வுட் பி த ப்ராஃபிட் பர்சன்ட்? 35% ப்ராஃபிட். ஸோ ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் கான்செப்ட். இங்க ஷார்ட் கட்லாம் ஒன்றும் இல்லை, ஷார்ட் கட்ன்றது கான்செப்ட் கிளாரிட்டி, அவ்வளோதாங்க. ஒன்ஸ் அகைனா எந்த போர்ஷன்ப்பா, எந்த பார்ட்? ஆக்சுவலா நம்ம நல்லா லிசன் பண்ணுங்க. ஸோ கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்கான், மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் எ டேபிள் பை 576 ரெடியூசிங். மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து 576 ரெடியூஸ் பண்ற அப்படின்னா செல்லிங் பிரைஸ் வரும். சரியா? அதாவது 576ன்றது என்னது, டிஸ்கவுண்ட். ஓகே, டிஸ்கவுண்ட் இது. ஸோ இப்படி வித்தா பார்த்தா அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட் வந்து எனக்கு 20% ப்ராஃபிட்டா. ஓகே, ப்ராஃபிட் வந்து 20%. காஸ்ட் பிரைஸ் ஆஃப் டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க 3840 காஸ்ட் பிரைஸ். வாட் பர்சன்ட் ஆஃப் ப்ராஃபிட் வுட் ஹி மேட் இஃப் ஹி ஹேட் சோல்ட் த டேபிள் அட் த மார்க்கெட் பிரைஸ்? ஸோ மார்க்கெட் பிரைஸ்க்கே அவன் வித்துட்டான் அப்படின்னா ப்ராஃபிட் என்னன்னு கேட்குறான். ஓகே, மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து, அதாவது 576 டிஸ்கவுண்ட் கொடுத்தானா அவன் ப்ராஃபிட் 20%. 576 விலை கம்மி பண்ணி விற்கிறான், விற்கும் போது அவன் ப்ராஃபிட் 20%. இல்ல மார்க்கெட் விலை கம்மி பண்ணாம விற்கிறான், மார்க்கெட் பிரைஸ்க்கே அவன் விற்கிறான் போது அப்போ எவ்வளவு ப்ராஃபிட்னு கேட்குறாங்க. கரெக்டா? அதாவது என்ன அர்த்தம், மார்க்கெட் பிரைஸ்க்கே விற்கிறான் போது டிஸ்கவுண்ட் கொடுக்கல, மார்க்கெட் பிரைஸ்னா அதாவது செல்லிங் பிரைஸ் மார்க்கெட் பிரைஸ்க்கே வித்துறான். அப்போ மார்க்கெட் பிரைஸ் 576 டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்தான்ல ஃபர்ஸ்ட், இப்போ அந்த கொடுக்கல. அப்போ அது கொடுக்கல அப்படின்னா அந்த 576 எப்படி எதுல போய் ஆட் ஆகும்? அது எனக்கு லாபம் தானே. இப்போ நான் தான் சேல் பண்றேன்ப்பா, உனக்கு நீ வந்து என்கிட்ட ஒரு பொருள் வாங்குற, அப்போ உனக்கு வந்து ஒருத்தனுக்கு 500 ரூபாய் கம்மி பண்ணி வித்தேன், இன்னொருத்தன் அதே பொருள் வாங்க வரான். ஓகேவா? ஆல்ரெடி 500 ரூபாய் கம்மி பண்ணாலுமே எனக்கு லாபம் தான். ஓகே, இப்போ ஒருத்தன் வரான், நான் சொல்ற விலைக்கே வாங்கிக்கிறான், அப்போ நான் அந்த 500 ரூபாய் கம்மி பண்ணாம கொடுக்குறேன், அப்போ அந்த 500 ரூபாய் எனக்கு எக்ஸ்ட்ரா லாபம் தானே. ஆல்ரெடி ஒரு 20% லாபம், இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 576 லாபம். சரியா? அப்போ அந்த 576 லாபம்ன்றது எதை பேஸ் பண்ணியிருக்கும், காஸ்ட் பிரைஸ் தானே பேஸ் பண்ணியிருக்கும். இது எத்தனை பர்சன்ட் பாவ கேன்சல் பண்ண 15%. ஓகே, 35% மொத்தமா பாக்குறப்போ இப்போ ப்ராஃபிட் பர்சன்ட் என்ன? கிளியராப்பா? ம், சரி நெக்ஸ்ட்.
The marked price of an article is 4370. After allowing X% discount, a shopkeeper still gains Y%. If no discount is allowed, then he gain 35 5/7 profit. Find the cost price of the article. Listen. Marked price of an article. Marked price என்ன கொடுத்திருக்காங்க 4370. After allowing X% discount. இதுல இருந்து X% discount கொடுத்துட்டோம் அப்படின்னா selling price a shopkeeper still gains Y% profit. Profit equal to Y%. If no discount is allowed, then he gains 35 5/7 profit. அப்போ டிஸ்கவுண்டே கொடுக்கல அப்படின்னா ப்ராஃபிட் வந்து என்னது ப்ராஃபிட் வந்து 35 5/7 ப்ராஃபிட். ஓகே, இதை வந்து ரெண்டு மெத்தடாகவும் சால்வ் பண்ணலாம். சரியா, ரெண்டு மெத்தடாகவும் சால்வ் பண்ணலாம். ஒரு மெத்தட் வந்து நமக்கு தெரிஞ்ச இப்போ போன சம் பார்த்தோம்ல அதே மெத்தடை இதில் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் சுற்றி சுற்றி வேல்யூஸ் வரும். சரி, அது நமக்கு தேவையில்லை. ஓகே, பெஸ்ட் மெத்தட் ரெண்டாவது மெத்தடு ரேஷியோ மெத்தடு. இஃப் நோ டிஸ்கவுண்ட் இஸ் அலௌடு தென் ஹீ கெயின் 35 5/7%. எந்த ஒரு டிஸ்கவுண்ட்டுமே இல்லை அப்படின்னா, சரியா, எந்த ஒரு டிஸ்கவுண்ட்டுமே இல்லை அப்படின்னா 35 5/7 ப்ராஃபிட்டா. 35 5/7% ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னவா? ஃப்ராக்ஷன் வேல்யூ ஃபாஸ்டா சொல்லு. 35 5/7 ஃப்ராக்ஷன் வேல்யூ கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. விஜய் போட்டாச்சு. 5/14. 5/14 இது என்னது? இஃப் நோ டிஸ்கவுண்ட் இஸ் அலோட் ப்ராஃபிட் பர்சன்ட். இந்த ப்ராஃபிட் பர்சன்ட் வந்து டிஸ்கவுண்டே கொடுக்காம, சரியா, டிஸ்கவுண்டே கொடுக்காம இருந்தா அப்படின்னா மார்க்டு பிரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ். கரெக்டா? மார்க்டு பிரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இது ப்ராஃபிட் பர்சன்ட் தான், இல்லாமலாம் இல்லை. டினாமினேட்டர் வேல்யூ என்னது? காஸ்ட் பிரைஸ் 14 ரூபாய், ப்ராஃபிட் 5 ரூபாய். செல்லிங் பிரைஸ் என்னது? செல்லிங் பிரைஸ் 19 ரூபாய். அந்த செல்லிங் பிரைஸ் தான் இந்த இடத்துல மார்க்கெட் பிரைஸ், ஏன்னா நோ டிஸ்கவுண்ட்ல. கரெக்டா? அப்போ மார்க்கெட் பிரைஸ் என்ன? 19 தான் 4370 அப்படின்னா ஃபைண்ட் த காஸ்ட் பிரைஸ் 14 எவ்வளோ? சரியா, 19 ஒன்ஸ் ஆறு 3 டைம்ஸ் முடியும், 2 டைம்ஸ் தான் 38 23. சரியா, 230. 14 into 230. 4 3s are 12. Last answer 3220 rupees. Answer option D pa. இந்த கதைலாம் தேவையே இல்லை, இந்த கதைலாம் தேவையே இல்லை. ஆஃப்டர் அலோயிங், ஓகே, next sum. Next sum. After giving a discount of rupees X, after giving a discount of rupees X, a shopkeeper gained 17%. If the discount is not offered, then he makes 33% profit. Okay, if the cost price 725 rupees, then find the value of X%. Listen pa. After giving a discount of rupees X, a shopkeeper gained 17%. Discount rupees X rupiயில் இருக்கு. If no discount is offered, he makes 33% profit. If the cost price 725, then find the value. Listen. மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தால், ஓகே, டிஸ்கவுண்ட்னா என்ன? எக்ஸ் ருபீஸ் டிஸ்கவுண்டா, ருபி வைஸ் கொடுத்தோம்னா செல்லிங் பிரைஸ். ஓகே, நல்லா பார்த்துக்க. இஃப் 1
இஃப் நோ டிஸ்கவுண்ட் ஆஃபர்டுனா என்ன? இஃப் நோ டிஸ்கவுண்ட் ஆஃபர்டுனும் போது மார்க்கெட் ப்ரைஸா செல்லிங் ப்ரைஸ், அதாவது எனக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் கிடைக்கும். நோ டிஸ்கவுண்ட்னா, நோ டிஸ்கவுண்ட்னும் போது எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட். அப்போ ஃபர்ஸ்ட் இருந்த ப்ராஃபிட் என்ன? 17% ப்ராஃபிட். இப்போ எவ்வளோ பர்சன்ட் ப்ராஃபிட்? 33% ப்ராஃபிட். ஓகே, அதாவது எக்ஸ்ட்ரா எனக்கு 16%. எக்ஸ்ட்ரா எனக்கு 16% ப்ராஃபிட். இப்போ இது எல்லாத்துலயுமே ப்ராஃபிட் ப்ராஃபிட் தான் போயினுக்குது. சரியா? ஓகே, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். இந்த எக்ஸ் நல்லா பார்த்துக்கோ, இந்த இடத்துல டிஸ்கவுண்ட் தானேப்பா இந்த எக்ஸ்ட்ரா 16%. புரியுதா? உன்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இந்த இடத்துல எக்ஸ் தானே, இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா வர ப்ராஃபிட். ஓகே, அப்படின்னா அந்த 16% என்ன? 16% பார்த்து அப்படின்னா 4/25 ப்ராஃபிட். எல்லாமே ப்ராஃபிட் தான். டினாமினேட்டர் அது காஸ்ட் ப்ரைஸ் 25 தான். எவ்வளோ? 725 அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ராவா வர்றது 4 ரூபாய். இப்போ 4 ரூபாய் எவ்வளோன்னு பார்க்குறேன். 25 28 29 9 4s are 36. ஆன்சர் 116. ஆன்சர் 116 பா. கான்செப்ட் கிளியரா? சரி, நெக்ஸ்ட் சம். Amit sold an article for 369.60 after allowing a 12% discount on the market price. If he not allowed any discount, he would have earned a profit of 20%. What is the cost price of the article? What is the cost price of the article? Amit sold an article for rupees 369.60 after allowing a 12% discount on the market price. If he not allowed any discount, he would have earned a profit of 20%. What is the cost price of the article? What is the cost price of the article? சரிப்பா, ஆக்சுவலாக இந்த சம் வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாக நம்ம சால்வ் பண்ணணும். சரியா? லிசன். கொஞ்ச நேரம் பென்னு பேப்பர் எல்லாம் கீழே போட்டு கொஞ்சம் கான்செப்டை தெளிவாக கவனி. ஓகே, சரி லிசன். ஒரு சின்ன கான்செப்ட் கிளாரிட்டி. ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட் தான், கொஞ்சம் அதுல இருந்து ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்றேன். லிசன். டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். கரெக்டா? டிஸ்கவுண்ட்னா மார்க்கெட் பிரைஸும் செல்லிங் பிரைஸும் மைனஸ் பண்ணிட்டு அப்படின்னா டிஸ்கவுண்ட். இஃப் நோ டிஸ்கவுண்ட் இஸ் கிவன், listen, if no discount is given, market price equal to selling price. Okay, market price equal to selling price. So இப்போ இந்த இடத்துல வந்து நல்லா பாருங்க, காஸ்ட் பிரைஸ்ல இருந்து நான் எக்ஸ்ட்ராவா பண்றேன் அப்படின்னா மார்க்கெட் பிரைஸா, அதாவது இது என்னது? மார்க் அப் பர்சன்ட். மார்க் அப் பர்சன்ட்டை ஆட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் பிரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் ஆயிடுச்சு. சரியா? மார்க்கெட் பிரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் ஆயிடுச்சுன்னா இப்போ காஸ்ட் பிரைஸ்ல இருந்து எனக்கு என்னது? செல்லிங் பிரைஸ் பார்க்கணும், ப்ராஃபிட் தானே. எக்ஸ்ட்ராவா பார்த்தா அப்படின்னா இது ப்ராஃபிட் பர்சன்ட் தானே. கிளியராங்க? இந்த கான்செப்ட் புரியுதா?
காஸ்ட் பிரைஸ்ல இருந்து யூஸ்வலா நான் மார்க்அப் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ். when market price equal to selling price, when market price equal to selling price இருந்தால் காஸ்ட் பிரைஸ் கூட கம்பேர் பண்றப்போ அது ப்ராஃபிட் பர்சன்ட். ஓகே, ஸோ அப்போ இதுல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் எழுதுறேன். லிசன்பா, பாயிண்டர் எங்க போகுதுன்னே தெரியல. லிசன், if no discount is given, if no discount is given, if no discount is given, markup percent equal to profit percent. இப்படி சொல்லலாமா? markup percent is equal to profit percent. okay, if no discount is given, market price equal to selling price தான். if no discount is given, markup percent equal to profit percent. one of fastest way, இது வரைக்கும் பார்க்காத ஒரு கான்செப்ட் இன்னும் டெப்தா தோண்டாத ஒரு கான்செப்ட். இதை மார்க் பண்ணி ஹிண்ட் எழுதி நோட்ல எழுதி வச்சுக்கோ. ஏதா எஸ் நோ ஏதாவது சொல்லுங்க. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஒரு சின்ன ஒன்லைனர் ஃபேக்ட் ஒன்று சொல்கிறேன், சரியா? ஒன்லைனர் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, எதனா இருக்கட்டும், இந்த ஒன்லைனர் ஃபேக்ட் உன்னுடைய சின்ன வயசுல இருந்து வர ஒரு விஷயம். ஒருத்தனோட வளர்ச்சி வந்து ஒருத்தரோட கைத்தட்டுல தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. நீ எந்த இடத்துல நின்னாலும் உன்னை என்கரேஜ் பண்றதுக்கு ஒரு ஆள் இருந்துட்டே இருந்தாங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டா, அதாவது நீ ஒரு விஷயம் பண்ற, ஸோ அந்த ஒரு விஷயம் மற்றவங்களை போய் இன்ஸ்பயர் ஆகுதுன்னும் போது அதை உன்னை என்கரேஜ் பண்ணும்போது அந்த விஷயம் உன்னை இன்னும் கொஞ்சம் தூண்டிவிடும். ஓகே, இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான் எல்லா இடத்துமே அப்படிதான். ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸில் ஒருத்தன் ஏதோ ஒரு டான்ஸோ இல்லை ஏதோ ஒரு மெமிக்ரியோ இல்லை ஏதோ ஒரு ஸ்பீச்சோ ஏதோ ஒன்று பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறப்போ பை டிஃபால்ட்டாகவே உன்னை அறியாமே வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் தோணும். ஒரு கிளாப்ஸ் கொடுக்கறதோ, ஒரு படத்தில் ஒரு சூப்பர் சீன்ஸ் வந்து பார்க்குற அப்படின்னா உன்னை அறியாமே ஒரு விசில் அடிக்கிறது, ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிறது, ஒரு விஷயம் நடக்கும். ஓகே, ஸோ அந்த இடத்துல வந்து அந்த ஒரு ரிப்ளை நீ கொடுக்குற, அந்த இடத்துல ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் நடக்குது, அந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு நீ கொடுக்குற ஒரு ரிப்ளை, ஓகே, அதுதான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் எல்லாருடைய குரோத்துமே. இது ஒவ்வொருத்தருக்குமே பொருந்தும் தான், சரியா? இப்போ நான் இதை ஏன் சொல்றேன்னும் போது, இந்த இடத்துல வந்து நான் ஏதோ ஒன்று பர்ஃபார்ம் பண்ணுகிறேன், கிளாஸஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன், ஆனால் அதை ரிசீவ் பண்ணுற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளைண்டாக இருக்கு எனக்கு. ஏன்னா நான் இங்கே வந்து ஆன்லைனில் எடுத்துட்டு இருக்கேன், ஓகேவா? நான் அப்பயே சொல்லிட்டேன், இந்த உன்னுடைய ரிப்ளை வந்து தான் இங்கே எனக்கு இருக்கிற கம்யூனிகேஷனு. சரி, ஓகே, சரி லிசன்பா. மார்க்அப் பர்சன்ட் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பர்சன்ட். ஸோ இது தனியாக ஒரு நோட் போட்டு ஹிண்ட் எழுதி வச்சுக்கோ. இப்போ சம்குள்ளவா. இப்போ சம்குள்ள வந்து பார்த்துட்டேன். லிசன், அமித் sold an article
sold an article for sold for இது என்னது selling price after allowing a 12% discount on the market price. Okay, if he not allowed any discount, he would have earned a profit of 20%. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ப்ரைஸ்ல இருந்து 12% டிஸ்கவுண்ட்டை கொடுத்தால் எனக்கு செல்லிங் ப்ரைஸ். கரெக்டா? செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? செல்லிங் ப்ரைஸ் பார்த்தா அப்படின்னா 369.60 ஆஃப்டர் அலோயிங் 12% டிஸ்கவுண்ட் ஆன் த மார்க்கெட் ப்ரைஸ். சப்போஸ் அவன் டிஸ்கவுண்ட் கொடுக்கல அப்படின்னா he would have earned a profit of 20%. ஓகே, அதாவது காஸ்ட் ப்ரைஸ்ல இருந்து இப்போ இந்த இடத்துல என்னது டிஸ்கவுண்ட்டே கொடுக்கல அப்படின்னா ப்ராஃபிட் வந்து 20% தான். அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் சேம் தானே? ஓகேவா? அப்போ அதுதான் 369 தான், இது ரெண்டுமே சேம் தான். ஓகே, அப்படின்னா எனக்கு 20% ப்ராஃபிட். சொல்றது புரியுதா? காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து 20% குத்தா மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து 12% டிஸ்கவுண்ட் கொடுத்தா செல்லிங் ப்ரைஸ். உன்னால இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ நான் எழுதிக்கிறது ஓகே. ஸோ இதை பார்த்தா எப்படி தெரியுது நமக்கு? பார்த்தா ஒரு சக்சஸிவ் பர்சன்டேஜ் கான்செப்ட் மாதிரி இருக்கா? வாட் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிகல்? லிசன், 20% என்ன? 1/5. ஓகே, ஸோ 1/5னா 5 ரூபா பொருள், 1 ரூபா லாபம், 6 ரூபா செல்லிங் ப்ரைஸ் இன்டூ 12%. போது எனக்கு 425 ஓகே, ஸோ 22/25. டினாமினேட்டர் வேல்யூ காஸ்ட் ப்ரைஸ், மேலே இருக்கிறது செல்லிங் ப்ரைஸ். ஓகே, செல்லிங் ப்ரைஸ் 6 × 22 தான் எவ்வளோங்க? 369.60. காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 5 × 25 எவ்வளோ? 5 × 25 எவ்வளோ? டைரக்ட் ஆன்சர்ப்பா, டைரக்ட் ஆன்சர். 11 2s are 11 3s are 33, 3 6.60, 6 5s are 30.60, 2.8. So 5 × 25 × 2.8 எவ்வளோன்னு ஆன்சர்? லிசன், 5 × 2.8 ஓகே 14, 25 × 14 50 × 7 350. ஆன்சர் 350. So if no discount is given, rupee வைஸும் பார்த்துட்டோம், ரேஷியோ வைஸும் பார்த்துட்டோம், அண்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்கல அப்படின்னா மார்க்அப் பர்சன்ட் தான் ப்ராஃபிட் பர்சன்ட். கிளியராங்க? சரி, நெக்ஸ்ட் சம்பவம். A shopkeeper sells an item for 643.80 after offering a discount of 26% on its list price. List price na enna? Market price. Had he not offered discount, he would have earned a profit of 16% on the cost price of the item. The cost price of the item. Listen. இப்போ இந்த இடத்துல ஷாப்கீப்பர் செல்ஸ் அன் ஐட்டம் ஆஃபரிங் 26% டிஸ்கவுண்ட். மார்க்கெட் ப்ரைஸ்ல இருந்து 26% டிஸ்கவுண்ட் கொடுத்தான் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? இங்க 643.80. சப்போஸ் அவன் டிஸ்கவுண்ட் கொடுக்கல அப்படின்னா he would have earned a profit of 16%. ஓகே, அதாவது காஸ்ட் ப்ரைஸ்ல இருந்து 16% ப்ராஃபிட். ஸோ டிஸ்கவுண்ட் கொடுக்கல அப்படின்னா, புரியுதா? அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. 16%னா 4/25. சரியா?
So 25 upon 29 into 26%, 13 by 50. Okay, so 50 upon minus 13 37. So 29 into 17 தான். 29 into 37 தான் எவ்வளோங்க? 643.80. காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஐட்டம் 25 into 50 எவ்வளோன்னு கேட்குறாங்க. 25 into 50 எவ்வளோ? ஸோ இதை கேன்சலேஷன் பண்ணுற. சரி, நீங்கள் கேன்சல் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். 750யா? ஆன்சர் 750 தான். Six times. சரி, நான் லைன்ல இருக்கேன், நீங்க இந்த சம் ஆன்சர் பண்ணுங்க. ஃபாஸ்டா. Ram sold an article for rupees 1476 after allowing a 20% discount on its market price. If he had not allowed any discount, he would have earned a profit of 24%. What is the cost price of the article? ஆன்சர் என்னங்க? சால்வ் பண்ணிட்டீங்களா? ஃபைசல், கார்த்திக், வெரி குட்பா. ஆன்சர் 1487. ஆன்சர் 1487.90. சரி, லிசன். எத்தனை சம் இருக்கு? சரி, ஓகே. லிசன் பா, your mains level. So under a sale offer, Tanveer was offered at a 32% discount on the part of the market price that was paid in cash, but had to add 1.2% on the part of market price paid through credit card. If Tanveer paid 75% of market price in cash and rest through a credit card, what percentage of the market price was his total final payment? Listen. ஸோ ஒரு ரியல் டைம் கொஷின், ரியல் சினாரியோ, எக்ஸாம்ஸில் மோஸ்ட்டாக ரீசனிங் பேஸ்டு கொஷின் இதெல்லாம். சரியா? ரீசனிங் பேஸ்ட்னா ஒன்றும் இல்லை, அப்படியே நம்ம ஏதோ ஒரு ஸ்டோரி ரேஞ்சில் போயிட்டுருக்கோம். ஸோ அதிலிருந்து எடுத்து சால்வ் பண்ணுற ஒரு வே தான். அண்டர் எ சேல் ஆஃபர், ஒரு சேல் வந்து கொடுக்குறாங்க. சரியா? ஒரு ப்ராடக்டை வந்து தன்வீர்ன்றவன் ஒரு ப்ராடக்டை பார்க்குறான், அதில் ஒரு ஆஃபர் இருக்குது. என்ன ஆஃபரு? 32% discount on the part of the market price that was paid in the cash. Okay, 32% discount எதுலையா? மார்க்கெட் பிரைஸ்ல ஒரு பார்ட். ஓகே, அந்த பார்ட் ஆஃப் த மார்க்கெட் பிரைஸ் தட் வாஸ் பெய்ட் இன் கேஷ். ஏதோ ஒரு பொருள் இருக்கு. சரியா? அப்போ ஏதோ ஒரு பொருள் இருக்கு, மார்க்கெட் பிரைஸ். மார்க்கெட் பிரைஸ்ல கேஷா நீ பே பண்ற அப்படின்னா, ஒரு பொருள் வந்து இருக்குப்பா, 100 ரூபான்னு வச்சுக்கோ. அந்த பொருளோட மார்க்கெட் பிரைஸ் 100 ரூபாய். 100 ரூபாய் இருக்கு.
நீ கேஷா பே பண்ண அப்படின்னா உனக்கு டிஸ்கவுண்ட் வந்து என்ன 32% டிஸ்கவுண்டா. சரியா? கேஷா பே பண்ண அப்படின்னா டிஸ்கவுண்ட் 32%. ஓகே. ஸோ பட் டு ஆட் 1.2% ஆன் த மார்க்கெட் த்ரூ கிரெடிட் கார்டு, பார்ட் ஆஃப் த மார்க்கெட் பிரைஸ் பெய்டு த்ரூ கிரெடிட் கார்டு. இதே கிரெடிட் கார்டில் வந்து கிரெடிட் கார்டில் பே பண்ணுற அப்படின்னா, சரியா, ஏதோ ஒரு அந்த பார்ட்டை கிரெடிட் கார்டில் பே பண்ணுற அப்படின்னா உனக்கு வந்து சார்ஜ் ஆகுது. எவ்வளோ எக்ஸ்ட்ரா சார்ஜ்? 1.2% சார்ஜ் ஆகும். இப்போ பதில் டு ஹேட் 1.2%. ஸோ இது வரைக்கும் கான்செப்ட் புரியுதா? நான் சொன்னது வரைக்கும், இந்த லைன் வரைக்கும். நான் சொன்ன லைன் வரைக்கும் புரியுதாங்க? சரி, லிசன். If Tanveer paid 75% of the market price in cash, listen, அப்படின்னா என்ன பண்ணிட்டான்னா தன்வீர் வந்து அந்த பொருளுக்கு வந்து 75% அமௌண்ட் வந்து கேஷா பே பண்ணிட்டான். அதாவது 100 ரூபாய் பொருள், அதுல கேஷா பார்த்த அப்படின்னா 75 ரூபாய். 75 ரூபாய் இது ருபீஸ் 100 வச்சுக்கோ. ஓகே, இது பார்த்தா 75 ருபீஸ். 75 ருபீஸ் வந்து கேஷா பே பண்ணிட்டான். அண்ட் ரெஸ்ட் த்ரூ கிரெடிட் கார்டு. ரெஸ்ட் எவ்வளோ? 75 ரூபா கேஷா பே பண்ணிட்டானா மீதி இருக்கிறது 25 ரூபாய். சரி, கிரெடிட் கார்டில். இப்போ வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த மார்க்கெட் பிரைஸ் வாஸ் இஸ் டோட்டல் ஃபைனல் பேமெண்ட்? இப்போ ஃபைனல் பேமெண்ட் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. லிசன், இப்போ கேஷா பே பண்ணால் 75, 32% டிஸ்கவுண்ட்டா. அப்போது 32% டிஸ்கவுண்ட் பண்ணுறான் அப்படின்னா 75ல் 32% எவ்வளோன்னு பார்த்தேன் அப்படின்னா 24 ரூபாய் மைனஸ் பண்ணிக்க. சரியா? $24 மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா 51 ரூபாய். 51 ரூபாய் டிஸ்கவுண்ட் போய் கிடைக்கும். ஓகே, ஆனால் இதில் 1.2% எக்ஸ்ட்ரா வந்துருக்கும். 1.2%னா என்னது? 25, 40, 3.3, 0.3 ருபீஸ். அதாவது 25 ப்ளஸ்னா 25.3னா 25.3. ஓகே, 25.3 வந்து எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுவான். அப்போ மொத்தமாக பார்த்தேன் அப்படின்னா டோட்டல் பேமெண்ட் என்ன? டோட்டல் பேமெண்ட் 76.3. ஸோ வாட் பர்சன்ட் ஆன் த மார்க்கெட் ப்ரைஸ்? மார்க்கெட் ப்ரைஸ் 100, ஃபைனல் பேமெண்ட் 76.3%. ஆன்சர் 76.3%. ஆன்சர் ஆப்ஷன் டி. கான்செப்ட் கிளியரப்பா? சரிங்க, நம்ம ரிமைனிங் சம்ஸ் நாளைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ we have to take 75% or 75 rupees ரைஸ். ஆமாங்க, மார்க்கெட் ப்ரைஸ் நம்ம 100ன்னு வச்சோம்ல. மார்க்கெட் ப்ரைஸ் 100ன்னு வச்சோம். அதில் 75% 75 ருபீஸ். ஓகே, வேற ஏதாச்சும் டவுட் இருக்காங்க? சரிப்பா. ஸோ நம்ம கண்டிப்பாக கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து உனக்கு இன்னும் டெப்த்தாக அமேசிங்கான கான்செப்டாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். குட் நைட்ப்பா.